ஏதோ நல்ல மனசுக்கார பிள்ளை இருப்ப நினைப்பிதான் நான் வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மான் குட்டி நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அட சண்டாளா, இத இவர்ட்ட குடுக்குறது நம்மளே வச்சு. ஆனா இங்க இருங்க, அந்த மானை நான் பாத்துறேனா அப்படி ஒரு பேரழகு படைச்சு பாருங்க. அடுத்த ஒரு பொண்ணு மீது ஆசை இருந்தா நான் கொடுத்துப்பேன். நீ அந்த நிதி அமைச்சரை காட்டில் சரியான கலவணித்தனம் பண்ணுவோலையே. வாயில வாசம் போச்சு தேய்க்க நான் போய் ஆசைப்பட போறேன். அழகான இங்க பாருங்க, கிராமப்புறங்களும் அங்கேக்கு எங்கே களத்து வீடுகள், நிறைய களத்து வீடுகள் இருக்கு. இந்த களத்து வீட்டுகளை நிறைய பேர் ஆடு மாடு கோழி குஞ்செல்லாம் வளர்த்து வருவாங்க. எல்லார் வீட்டுல இருந்தே வளர்ப்பாங்க. எல்லா வீட்டிலையும் வளர்க்கறது உண்மைதான். இதுல பாருங்க, சில கோழி குஞ்சு மீது ஆசைப்பட்டு சில காக்கைகள், கர்ண கரேன்னு இருக்கக்கூடிய காக்கைகள் தோண்டி போடுவேன். என்ன காக்கனால கண்ணு தோண்டப்பட்ட கண்ணு இல்ல, ஏற்கனவே காக்கனா கருப்புதே. காக்கைக்கு ஒரு கண்ணு தோண்டப்பட்டு ஒத்த கண்ணோட ஒன்றரை கண்ணோட இருக்கக்கூடியது அந்த காக்கை. வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படின்னு பெயர்னால ராமபுரான் ஏவிய புல்லாப்பட்டது காக்கையின் கண்ணை அங்க தோண்டி கொண்டு வந்தது. இது ராமாயண கதை. அந்த ராமாயண கதையில வரக்கூடிய அந்த காக்கை என்ன ஆகணும், இந்த கோழி குஞ்சு மேல ஆசைப்பட்டு இங்க இருந்து தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டு போகின்ற பொழுது களத்து விட்டுக்கிற பக்கத்து விட்டு களத்து கடை என்னமோ காக்கா தூக்கிட்டு போதே அப்படின்னு கத்துனா என்ன தெரியுமா, ஏதோ போடுறாங்கன்னு கோழி குஞ்சு அங்கே போட்டு போயிடும். அதை எடுத்து பார்ப்பாங்க, யார் போட்டு கோழி குஞ்சுன்னு தெரியல. நல்லா இருக்கு இந்த கோழி குஞ்சு. இந்த கோழி குஞ்சை நம்ம வீட்லயே அடைச்சு வச்சுக்கிடுவான். அந்த பஞ்சாரத்தை கொண்டாட போட்டு அடைச்சு வச்சுக்கிறாங்க. பிறகு அதுக்கு சொந்தமான ஆட்கள் இருங்க. இதெல்லாம் பாருங்க, கிராமத்துல நடக்கிறது. ஆசைப்பட்டு ஒரு கோழி குஞ்சு கேட்டா கொடுப்பாங்களா? எப்படியா வந்து பிடிச்சிடுவாங்க. அதுக்கு சொந்தமான ஆளுங்க மறுபடியும் தேடி வருவாங்க. எப்பா ஒரு காக்கா ஒரு கோழி குஞ்சை தூக்கிட்டு வந்துங்கிறது பாத்தீங்களா? அதெல்லாம் அப்பவே தூக்கிட்டு போயிடுச்சு. இல்லையே, இங்கிட்டு வரவே இல்லையே, தூக்கிட்டே வரலையே, தூக்கிட்டே போயிருச்சுங்குவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த குஞ்சு நல்லா இருக்கு, நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு ஆசை. அந்த மாதிரி இந்த இடத்துல நான் தேடி வந்தமான உங்க வனத்துக்குள்ள போயிருச்சுங்காட்டி இதை நம்மளே பிடிச்சி வச்சுக்கிறோம் எண்ணத்துல நீங்க இல்லன்னு தெரியாமா பேராசை பெருநஷ்டம் வந்தேன். ஏன் அங்கே நின்று பேச முடியாது? இல்ல அங்கே நின்று பேச முடியாதா? இல்ல கேட்கல, அங்கே நின்று பேசுறதுக்கு இல்லையா? என்ன பொம்பளை பிள்ளை பக்கத்திலே வந்துகிட்டே இருக்கீங்களே. என்ன நீங்களும் பட்டை போட்டிருக்கீங்க, நானும் பட்டை போட்டிருக்கேன். சரி, ஒரு அளவுல பார்க்கும்போது ஒரு சொந்தக்காரம் மாதிரிதான் இருக்கு. ஆமா, பெரிய எங்க அத்தை மைய மாமா மைய உரம்பரைக்கு வந்திருக்காரு. வரவேற்பு கொடுப்பாங்க. என்ன உங்களை பார்க்கும்போது எனக்கு என் அத்தை மாதிரி, எனக்கு உங்களை பார்க்கல எங்க சித்தப்பா மாதிரி இருக்கு. சதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த மாதிரி கதையும் கேட்கல. இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த மாதிரி கதையும் கேட்கல. நீங்க பதட்ட நீங்க பதட்ட ஐயா வரட்டு இழுக்காதீங்க, உங்க மட்டும் தான் படிக்காதீங்க. விட்டு வால் பிடிக்க துடிக்கிறார். வெள்ளி முளைச்சிருச்சு, விடிய காலாயிருச்சு. வெள்ளி முளைச்சிருச்சு, விடிய காலாயிருச்சு. கரையப்பட்டி ஊருக்குள்ள நான் காத்திருந்து நேரமாச்சு. வந்தது 5 மணிக்கு, காத்திருந்து நேரமாச்சு. 12 மணில இருந்து நாங்க தான் இருக்கோம். வெள்ளி முளைச்சிருச்சு, விடிய காலாயிருச்சு. வெள்ளி முளைச்சிருச்சு, விடிய காலாயிருச்சு. கரையப்பட்டி ஊருக்குள்ள காத்திருந்து நேரமாச்சு. தேடி வந்த மாறி நிக்குது பார், தேடி வந்த மாறி நிக்குது பாரு. அந்த மனசு சாவில சத்தி வச்சிச்சு நான் பட்டு, மனோட சிசாவில சத்தி வச்சிச்சு நான் பட்டு. அந்த மனசு சாவில சத்தி வச்சிச்சு நான் பட்டு. சத்தி சேரலைய மானு நிக்கில நான் தேடி வந்த மாறி நிக்குது.
மனசு இருக்கு, ஆனா அது இல்ல. கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. கொடுக்கலாம் தான். ஏன்னா எல்லா நேரத்திலும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியாது. நேரம் பொருள் இடம் அறிந்து காலம் அறிந்து கொடுக்கணும். அப்பதான் அதுக்கு சிறப்பு. இந்த இடத்துல மானை தேடி வந்தனால நேரங்காலத்தோட இருக்கிறனால நீங்க தப்பிச்சிங்க. இன்னொரு முறையில சீக்கிரமா சந்திக்க முடியாது பாத்துக்கலாம். என்னமா அடுத்து சந்திப்பெல்லாம் இருக்குது, அதான் பாத்துக்கலாம். அப்பொழுது உங்களுக்கு நீங்க தானே வர்றீங்க, பாத்துக்கலாம். அப்பனு தானே வாடி பார்க்கலாம். மானு கடையாளத்தை சொல்லி வாடி பார்க்கலாம். நல்லா இருக்கே. ஆக நான் தேடி வந்த மான் எப்பேற்பட்ட மான்? அந்த மானோட அங்க லட்சணம் அழகு சொல்றீங்க. காயாத கானகத்தே நின்றுளா, காயாத கானகத்தே நின்றுளோவும், காயாத கானகத்தே நின்றுளாவும் நற்காரியே, காயாத கானகத்தே நின்றுளோவும் நற்காரிகையே, மேயாதமா புள்ளி மேவாதமா, இது மேயாதமா, இது மேயாதமான். மேயாத பள்ளிலாம இருக்குது, இது நல்லா மேயும். என்ன மேயும்னு கேக்குறீங்களா? முட்டை புரோட்டா சிக்கன் ரைஸ் பல விதமாக. எங்க ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் சப்பாத்தியோட இருக்கேன், கொன்றியும் பாத்துக்க. வாங்கிட்டு அதுக்குள்ள ஆதாயத்தை ஆம். மேயாதமா மேயாதமான், புலி மேவாதமா, மேயாதமான், மேயாதமான், மேவும் கானகமும் நரசந்தனமும் பொழுதும் கமலும், நரசந்தனமும் பொழுதும் கமலும், மேவும் காணடைந்து நரிசந்தனமும் புணுகும் கமலும், கலபங்களறிந்து சுனைக்கு பறந்த புல்மேயாதமான், காணக்குறவர் கண்மணி எனவள காண குயிலை நிகர குடகது புல்மேயாதமான். காணக்குறவர் கண்மணி எனவள காண குயிலை நிகர குடகது புல்மேயாதமான். தேனும் மாகும் நினைவாகும் பின்பதலா வெறுமுள்ளொரு போல் புல்மேயாதமான். தேனும் மாகும் நினைவாகும் பின்பதலா வெறுமுள்ளொரு போல் புல்மேயாதமான். அடிவருக்கு அடிவருத்து முனி சிறுத்து சிறுத்து முனி கருத்து, கருத்து, அடிபருத்து முனி சிறுத்து முனி கருத்து கம்புள்ளமான அடிபெருத்து முனி சிறுத்து முனி கருத்து கொம்புள்ளமான். சாயாத, இது சாயாத, சாயாத சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும், புரண்டு இருந்தாலும் கொம்பு ரெண்டு இருந்தாலும் இது எது? இது தன் தலை நிமிர்ந்து பாயாதமா, தலை நிமிர்ந்து பாயாதமா, தலை நிமிர்ந்து பாயாதமா. மான் வர கண்டதுண்டோ, ஒரு மான் வர கண்டதுண்டோ, பசும்புல் போல நன்மேனி, உன் போன்ற நல்மேனி, நன்மேனி உழவர்கள் முகத்திட மான் வர கண்டதுண்டோ, 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 குண்டோ குண்டோ குண்டோ. இது மானுக்கான அடையாளமா? மான் தேடி வந்தது போல் தெரியவில்லை. நான் மான் தேடி வந்தது. பிறகு மானே மானே என்று கண்ணே உன்னைத்தான் நான் தேடி தேடி வந்தேன். வந்தீங்க. உன்னை எதுக்கு தேடி வரேன்? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை எதுக்கு தேடி வரேன்? எனக்கு தான் தேடி வந்தீரு. அதுக்கு தே எதுக்கு? எனக்கு ஐத்த மகன், ஆ, நான் அத்தை மகன். அப்படி ஒரு அத்தமையை பார்த்தது இல்லையே. நிறத்தை பார்க்கின்ற பொழுது அத்தமையை இப்படி பார்த்தது இல்ல. நான் வேற ஆளை காதலிக்கல. அத்திப்பள்ள சிவப்பா
இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா. வாய்ப்பில்லை ராஜா, நீ ஒரு 5 நிமிஷம் கருப்பத்தை எதுக்கு என்ன பண்றது? பூரா பெயிண்ட். சரி, அதுக்காக என்ன கருப்பா அப்படியே பாடுச்சிட்டு நாங்களாம் மதுரை போனாலும் நீ பவுடர் அடிக்க அவ்வளவு நேரம் ஆகுது. நான் பொறுப்பாதே வருவேன். இருந்தா கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா பேசிட்டு உட்கார்ந்துருப்பாரு. ஏஎஸ் மணியன் அன்புல ஒளிபரிக்க நிலை தர அன்பு அப்பாவுக்காக இந்த பாட்டு. அப்படியே ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா. சிவப்பா இந்த அத்தமாக சிவப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா. தீபம் வந்த வெண்ணிலவே, வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே, வெண்ணிலவே எப்போது வாடாது இப்போது நான் அந்த பூவே. பல சிகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா. குத்திரில கொடி ஏத்தி வச்சு பயிலுகிறியே குத்திரில கொடி ஏத்தி வச்சு குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தே. குத்து விளக்குக்கு என்ன தந்தா இந்த கும்மரி பொண்ணுக்கு தன்னை தந்தா. காத்திருந்தேன், நான் காத்திருந்தேன். காத்திருந்தே காத்திருந்தே கன்னிக்காளி எத்துமே. பூத்திருந்தே, பூத்திருந்தே, பூத்திருந்தே கட்டுமே. அடி சாமந்தி பூவே, சாமந்தி பூவே, ஜாமத்தில் இருக்கு சங்கதி. என்னது? நடு ஜாமத்தில் இருக்கு சங்கதி. அத்தி பழ சிகப்பா, இந்த அத்தமாக சிவப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா. தோகை வனம் பண்ண சந்தனமா, சொல்லும் மொழி என்ன மந்திரமா. தோகை உடம்பென சந்தனமா, சொல்லும் மொழி என்ன மந்திரமா. நெஞ்சு துடிக்குது, ரெக்கை அடிக்குது, இந்த உடம்புல எந்திரமா. உத்தரவு போட்டு வீடு, உத்தரவே போட்டு விடு, யோசிக்கவே இல்லை. ஒத்திகைய பார்த்து புட்டா மெத்தையில் குற்றமில்லை, ஆனா அவசரமில்லை, அவசரமில்லை, ஓலையில் இருக்கு விருந்து. பண ஓலையில் இருக்கு விருந்து. அத்திப்பழ சிவப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா. அண்ணா என்ன அண்ணனை கூப்பிட்டா அண்ணி வருது? அண்ணே, நம்ம அப்பட்டியில வந்திருக்க தெரியாம தெரியா? அண்ணா என்னம்மா? அந்த வேடுவன் மானை தேடி வரலையாம். என்ன சொன்னார்? உன்னைத்தான் காதலிக்கிறேன், உங்க அத்தமை, நான் உன்னை பக்கத்தான் வந்தேன். அப்படியா? எனக்கு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா பொண்டாட்டி டேய், அப்படியே முச்சம் எடுத்துட்டா மல்பாங்களா? அடே, வந்தவர் என்னைய பார்த்து அப்படி சொன்னார். தங்கச்சி நீ தான் அழகா இருக்க, வாழ்ந்தாலும் உன் கூட தான் வசனம் எல்லாம் பேசினாலும் சரி, நமக்கு பிரச்சனைன்னு வந்தா குலசாமியை கும்பிட்டுறோம். கண்டிப்பா பிரச்சனைன்னு வந்தாதான் ஜாமீன் போடவே ஆரம்பிப்போம். நம்ம குலசாமி யாரு? முருகப்பெருமான். கூப்பிடு முருகனை. ஏதோ கூப்பிட்டுறேன். டங்கு டங்குன்னு ஓடியாரட்டும். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, அன்று சினங்குன்று மலையேறி அமர்ந்தாண்டி, அன்று சினங்குன்று
வேலனாகவும் வேடனாகவும் வந்தவனானே. எல்லாம் உன்னை திருமணம் முடிப்பதற்காக தான் இம்மாதிரியான திருவிளையாடல். அப்படியா? உனக்கு வேண்டும் மரங்களுக்கு நிறைய வேண்டும் சுவாமி. எவ்வளவு வேணும்னா கேளு. எவ்வளவு வேணாலும் தருவீங்களா? காலையில எவ்வளவு வேணாலும் கேட்கணும், குட்டுக்கணும் அந்த மாதிரி சுவாமி. இருந்தாலும் இரண்டாம் தரம் என்று என்னை எல்லோரும் கேலி பேசுவார்கள். ஆமா, ஏற்கனவே மூத்த தரம் உங்களுடைய அக்கா தெய்வயானி இருக்கின்றாள். அதனால நீ இரண்டாம் தரம்னா சின்னவடு தானே சொல்லுவாங்க. அண்ணே சின்ன விடு. தங்கச்சிக்கு தான் முத வீடு பெரிய வீடு எல்லா வீடு வரணும். அதனால இரண்டாம் தரம் மனம் முடிப்பதனால் இது 6 வீடு வர போகுது. ஒரு வீட்டுக்குள்ள நாங்க இருந்துக்கிறோம். சரி, 5 வீடு உனக்கு தான். சுவாமி அப்படி கிடையாது. வீடை வச்சு என்ன செய்யுது? மனசுல இடம் வேணும் அல்லவா? அதனால தாரத்திலும் தரத்திலும் முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டும்தான் தாங்கள் கொடுக்கணும். உன்னுடைய விருப்பப்படி இந்த கரைப்பட்டி வாழ்கின்ற அத்தனை கிராம பொதுமக்களும் 16 செல்வங்களும் பற்றும் சீரோடும் சிறப்போடு வாழ்வார்கள் அப்படின்னு ஒரு வரமும். இவ்விடத்துல உன்னுடைய விருப்பப்படி தெய்வயான வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வயானை என்று உன்னுடைய பெயரை முதல் பெயராக வைத்து இந்த பூலோக மக்கள் அனைவரும் அழைப்பார்கள். அப்படியே தந்தேன் வரம். சம்மதம், சந்தோஷம். கெட்டி மேளம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பால் பான போக வேணும்,